ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. இண்டிவிஜுவல் வீடுங்க. ஒரு தோட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கிற மெயின் ரோடு பேஸ் மேலேயே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வீடு தான் இன்னைக்கு பார்க்குறக்காக வந்திருக்கிறோம். தோட்டத்து வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்ச ஒரு வீடு ப்ளஸ் தோட்டம் ரெண்டையுமே பார்க்குறக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 66 சென்ட்டுங்க. ஃப்ரண்டேஜ் மட்டுமே 145 அடி இருக்குங்க. மொத்தம் 66 சென்ட்டு. அதில் ஒரு 3 BHK வீடு இருக்குது. வீடு கட்டி 20 வருஷம் ஆயிருக்குங்க. ஹைவேல மெயின் ரோட்டு மேலேயே இருக்குங்க. பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோடு. மெயின் ரோட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்கு. வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோடுங்க. மெயின் ரோட்டு மேலேயே இந்த இடம் இன்னைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த இடமும் இந்த வீடும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே அழகான 2 வேப்ப மரம், நல்ல குளிர்ச்சியான காற்று, நல்ல ஒரு காற்றோட்டமான சூழ்நிலை. வீட்டோட என்ட்ரன்ஸில் சுற்றி ஒரு 10 கார் கூட நம்ம நிறுத்திக்கிற அளவுக்கு இடம் இருக்குங்க. சென்டரில் வீடு கட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றிலும் இருக்கிறதும் அந்த இடம் தாங்க. நல்ல தண்ணி, அருமையான தண்ணிங்க. நல்ல செம்மண் பூமி, நல்ல அருமையான ஊற்று. விவசாயம் பண்ணுறதுனா கூட நம்ம பண்ணிக்கிற முடியும். பின்னாடியே ஒரு மோட்டர் ரூம் இருக்குது. உழுதுட்டு நம்ம ஏதோ நமக்கு தேவையான காய்கறிகளை போட்டுக்கிடலாம், அது மாதிரி இருக்குங்க. நல்ல ஹெவியான கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய வீடு இருக்குங்க. வீட்டுக்கு வெளியிலையும் ஏகப்பட்ட இடம் இருக்குது. வீட்டை சுற்றிலும் பெரிய இடங்கள் இருக்குது. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு தடமும் இருக்குது. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 5 அடி தடம் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஓப்பன் பிளேஸில் ஒரு பெரிய இடங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தடமே கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றிலுமே இடம் கொடுத்துருக்குறாங்க. பில்டிங்கோட இயர்னு பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டை பார்க்கும்போது 20 வருஷம் ஆன வீடு மாதிரி இல்லை. வீடு ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க. முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய திண்ணை கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்றானதும் ஒரு பெரிய தேக்கு நிலவு கொடுத்துருக்குறாங்க. பதினாறுக்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. அதுக்குள்ளேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. டைனிங் ஹாலுங்க. 20க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த டைனிங் அமைஞ்சிருக்கு. அப்படியே உள்ள வரும்போது இதுக்குள்ள ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க.
நல்லா லாஃப்ட் விட்டெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. பூஜை ரூம் கொஞ்சம் நல்ல பெருசாகவே உள்ள நின்று பூஜை பண்ணுற அளவுக்கு பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட்டுகள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் சைஸை நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. அக்னி மூலையிலேயே கிச்சன் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் உள்ள லாஃப்ட்டுகளும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. வெளியில் வரும்போது அவுட்டரில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம், துணிக்காய வைக்கிறதுக்கு இடம், வெளியில் கேட்டு இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த உபயோகப்படுத்துகிற மாதிரி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கொடுத்து உள்ளுக்குள்ளே தோட்டம் கொடுத்து ரொம்பவே அழகாக இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்த அந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு சிட்டி லைஃபுக்குள்ளே இல்லாமல் அதை விட்டு தனியாக வந்து ஆனாலும் ஒரு மெயின் ரோட்டு மேலே ரொம்ப ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் ஒரு இயற்கையான சூழ்நிலையிலையும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இருக்கிறதுக்கே ரொம்ப காத்தோட்டமாக ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்குமே ஆசை தான் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி குடியேறணுங்கிறது. இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே ஃபோர் வீலருங்கிறது ஈஸியாக வீட்டுக்கு 1 வீட்டுக்கு 2 நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இது மாதிரி ஒரு இடத்த வாங்கி ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையில் குடியிருந்துட்டு நம்ம தேவைகளுக்கு மட்டும் போய்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னா உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தோட்டத்தை வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை மெயின் ரோட்டு மேலே ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்றீங்க, பிஸ்னஸ்க்காக இந்த இடம் தேவைப்படுது அப்படின்னாலும் இடத்துக்காக நம்ம இதை வாங்கலாம். வீட்டுக்காக இல்லைன்னாலும் கூட இடத்துக்காக இந்த வீடை நம்ம பை பண்ண முடியும். இடத்துக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா 3,80,00,000 ரூபா தான் கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டும்தான் விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே மெயின் ரோட்டு மேலே 8 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு சென்ட்டோட ரேட்டு போய்கிட்டு இருக்குங்க. அந்த கணக்கில் தான் அவங்க ரேட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டிகள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் அணுகலாம். ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.